விருச்சிக ராசிக்காரர்களே, தொடக்கத்தில் ரசிக்கப்பட்ட மழைதான் இடைவிடாமல் பெய்யும் பொழுது வெறுக்கப்படுகிறது. அன்பும் அப்படித்தான், புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நீங்கள் நேசிச்சிங்கன்னா ஒரே அடியாக நேசிப்பீங்க. வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே அடியாக ஓரம் கட்டிடுவீங்க. மெல்லியமாக மழை பொழியும் போது தான் அது ரசிக்கப்படுகிறது. திடீர்னு மேகம் வெடிப்பாக மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் பொழுது அது வெறுக்கப்படுகிறது. அதனால் அன்பு நீங்கள் செலுத்துகிறதா இருந்தாலும் ஆத்திரத்தை காட்டுறதா இருந்தாலும் ஒரு அளவோடு காட்டிக்கிட்டிங்கன்னா திடீர் ஏமாற்றம் வராமல் தப்பிக்கலாங்க. ஒரு சில நேரங்களில் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே தூக்கி எரிஞ்சிருவோம். அது ஏன் தூக்கி எரிஞ்சுன்னு கூட தெரியாது. தூக்கி எரிஞ்சதை திரும்பி தூசி தட்டிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுப்போம். ஒரு காலம் நான் தூக்கி எறிஞ்சு திரும்ப நான் கஷ்டப்படுறேன், திரும்ப அதை தூசியை தட்டிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறைய சிறப்புகள் நடக்குது. கிடைச்ச விஷயத்தை பத்திரப்படுத்தி பாருங்கள், நீங்கள் பக்காவாக முன்னேறி வருவீங்க. இது மாதிரி நல்ல சகுனங்களை எல்லாம் விருச்சிக ராசிக்கு கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். அதனால் இறை ஆற்றல் மிகுந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தூசி தட்டி திரும்ப பக்கத்தில் வைக்கிறதுனால நமக்கு பழசெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. வாழ்க்கையை தொலைச்சிருக்கலாம், வசதியை தொலைச்சிருக்கலாம், வருமானத்தை தொலைச்சிருக்கலாம், நல்ல உறவுகளை தொலைச்சிருக்கலாம். எதை தொலைச்சியோ அதை திரும்ப கிடைக்க போகுது. நீ விரும்பினது திரும்ப தேடி வரப்போகுது. இதுக்கு தானே ஆசைப்பட்டால் பாலகுமாரா. சொல்கிறாங்களே, பாட்டில் சொல்கிறாங்களே, குரு பகவான் உங்கள் மனசு எதெல்லாம் ஆசைப்படுதோ அதையெல்லாம் கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர் பில்டப்பாக நீங்கள் எதையும் ஆசைப்படாமல் உண்மையாக மனசார இதுதான் சார் ஆசைப்பட்டேன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வாங்க. நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு அந்த இடத்த அடைய முடியும். அது பூமி சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், பொருள் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பதவி சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், பணம் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், அது நடக்க போகுது. ஒருத்தவங்கிட்ட நீங்கள் கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு சரக்கு இருக்குது, இதை வச்சு நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் மூலியமாக நீங்கள் இன்னொருத்தருக்கு உணர்த்த போகிறீங்க. அந்த விஷயத்தை குரு கொடுக்க போகிறாரு. குருவினால் உங்கள் வாழ்க்கை மிரண்ட அளவுக்கு வெற்றியை பெறுவீங்க, மிரள்ற அளவுக்கு. அப்போ என்ன, உங்கள்கிட்ட ஒரு சரக்கு இருக்குல்ல, ஏதோ ஒரு திறமை. அப்போ செவ்வாய்க்கிழமை சிவனோட கனெக்ட் ஆனீங்கன்னா திறமை கனெக்ட் ஆகும். குரு தட்சிணாமூர்த்தி, குரு பகவான். ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க, அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமி இருப்பார். நவகிரகத்தில் குரு இருப்பார், சிவபெருமான் இருப்பார். அந்த 3 பேரையும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒன்றா பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. சிவன் கோயிலே கிடைக்கல சாமி, வீட்லேயே சிவபெருமான் நினச்சி கும்பிடுங்க. 3 பேரும் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. 10 நிமிஷம் நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் வராது, தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் வரும். ஆனால் கண்டிப்பாக குருவுக்கு மரியாதை கொடுங்க. வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க பிளெஸ்ஸிங்கில் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர போகிறீங்க. உங்களுடைய பணிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. இந்த நேரம் நீங்கள் பணிய வேண்டிய நேரம், குனிய வேண்டிய நேரம் இல்லை. நான் உங்களுடைய தகுதியை பணிய வைக்க சொல்லலை. உங்களுக்கு ஒரு தகுதி, நீங்கள் படிச்சிருக்கீங்க, கலை கற்றுருக்கீங்க, அதை பணிய வைக்காதீங்க. நீங்கள் பணியுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டது மேலே ஏறும். நம்ம நிறைய பேர் அடமானம் எப்படி வைக்கிறோம் தெரியுமா? நிறைய அடமானம் வைக்கிறோம். நம்ம பதவியை அடமானம் வைக்கிறோம். நம்ம அடமானம் வைக்கிறது நம்ம பணிவு தானே தவிர நம்ம கற்றுக்கிட்ட படிப்பை கண்டிப்பாக ஒருபோதும் பணிய விடக்கூடாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சின்னதாக ஒரு துணிச்சல் வரும். இந்த துணிச்சலை மேம்படுத்தி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிச்சயமாக பழைய விஷயங்கள், இழந்த விஷயங்களை மீண்டும் தூசி தட்டி மீண்டும் வரப்போகிறீங்க. ஒரு சொர்க்கத்தில் வழிகாட்டக்கூடிய நேரம் சொன்னால் இந்த நேரத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய ரொம்ப நாள் கனவுகளை நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள், சின்ன சின்ன குறைகள் கூட விலகிறதுக்கு அற்புதமான நேரம். சிவனோடு, குருவோடு, தட்சிணாமூர்த்தியோடு நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. மனசாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், ரத்த ஓட்ட சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், இந்த குரு வல்லமையாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் சொல்கிறேன், இந்த குரு உங்களுக்கு மாற்றுவார். இதுவும் குருவோடைய வார்த்தை. ஏன்னா குரு பகவான் நம்ம இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முயற்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஒரு வழி காட்ட போகிறார். நீங்கள் இன்றைக்கி எலிஜிபிள், நீங்கள் ஆல்ரெடி கிரேட் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்க போகிறார். சரியா? மனசை தெளிவாக வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களே. நம்பிக்கையோடு காலத்தை நகர்த்துங்க. இந்த காலம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது. நம்ம அழகாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் யாராச்சும் வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். உலக வரிசையில், பணக்காரவங்க வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க வெற்றி அடைகிறாங்களா, அந்த பிளான் போட்டு அதில் தோல்வி அடைந்து வெளியே போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்த அப்புறம் தான் அதில் வெற்றி அடைவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா, அடுத்த நாள் அதை நிம்மதியோடு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு குடும்ப உறுப்பினரால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய நண்பர்களால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், இல்லைனா ஊடகத்தின் மூலியமாக அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை எடுக்க போகிற நீ, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வியை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதே 10 நாளில் இந்த இலக்கை அடைய போகிறேன், இந்த வெற்றியை அடைய போகிறோன்னா எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளில் எனக்கு கிடைச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பிறந்தா போதும், தொழிலில் வெற்றி அடைஞ்சால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் சீட்டு கிடைச்சா போதும், 10 நாளில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுவே 10 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அப்போ நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால், இந்த பாடத்தை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நம்பிக்கையோடு எழுஞ்சி பாருங்கள். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி நான் வெற்றி பெற்றுவேண்டா, சமாளிச்சிடுவேண்டா அப்படின்னு. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தருவா? அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக நான் என்றும் உங்களோட தொடர்பில் இருப்பேன். என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், திருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால தான் வருமானு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால் வரும். அவங்க ஏதாச்சும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு வலி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, நம்ம சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம பட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். நம்ம நேயர்கள் என்றைக்குமே குரு அருளை பெற்றவர்கள். நிச்சயமாக நம்ம என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.